போட்டேன்னா எனக்கு எல்லாமே யூஸ் தான். ஒரு பொருள் கிடையாது. ஒரு ஹேண்ட் பேக்கு, நீ போகிற பேக்கு எல்லாமே பணம் தான். செல்ஃபு, ஷூவு எல்லாமே பணம் தான். அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நானுவா இது பண்ணுவான். நாங்கள் குப்பையிலே சம்பாதிச்சுட்டு போயிடுவோம். எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி 2 பேர் வீட்லேயும் ஒருத்தது கல்யாணம் பண்ணால் நாங்களே தனியாக தான் இருந்தோம். 1 வருஷமா எப்படியோ 1 வருஷமா நாங்கள் 3 வருஷமா ரோட்டில் தான் இருக்கிறோம். சாப்பாடு ஒருத்தர் எடுத்துன்னு வருவாங்க. காலையில இட்லி கொடுத்துட்டு போவாங்க, மதியானம் சப்பாத்தி எடுத்துன்னு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, நைட்டு சப்பாத்தி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. எல்லா வேலைக்கும் பணம் கை கட்டி பேசணும். இந்த வேலையும் கை கட்டிக்கும் பேச தேவையில்ல. எங்களை சுத்தி எல்லாம் கேமரா ஆகுது, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அங்க சுத்தி நாங்க உட்காந்து சுத்தி கேமரா ஆகுது. அவன் பேர் பாரதி, என் பேர் வினோத்குமார், அதுதான் பரத்குமார். பிள்ளை பாச கஷ்டப்பாரு. வீடு வாசல் இருக்கிறவங்க கூட வேஸ்ட்டு. நாங்கள் ரோட்டில் இருந்தாலும் கெத்தாக இருப்போம். யாருக்கும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயில ஆத்துக்கிறேன் நான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியா நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். வீடு புதுப்பேட்டை. அம்மா அப்பாலாம் சண்டை போட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா வேணாம். எனக்கு லவ் மேரேஜ். கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு. எனக்கு 3 வருஷம். 1.5 வருஷத்துல புள்ளி இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகி. கோயில் கோலெல்லாம் எல்லாமே போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் எதுவுமே இல்லைன்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஆண்டவன் பண்ணத்துல எனக்கு ஒரு பிள்ளை வேணும். எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை. ஆனால் லவ் எங்கள் வீட்டில் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை. அதனால எங்கள் வீட்டில் இல்லை, அவங்க வீட்டில், எங்கள் வீட்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை. கல்யாணம் பண்ணால் நாங்களே தனியாக தான் இருந்தோம். 1 வருஷமா எப்படியோ 1 வருஷமா நாங்கள் 3 வருஷமா ரோட்டில் தான் இருக்கிறோம். தனிக்காரன் ஒர்க் பண்ணுறேன். வண்டியில் இருக்குமோ தனியாக இருந்தால் தனியாக படுத்துவோம். எனக்கு ரிச்சா காணும் போதையில். அதனால போதையில் படுத்துட்டேன். பஸ்ஸு கடி வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு சாப்பாடுலாம் எங்கள் டெய்லி வந்துடும். சாப்பாடு ஒருத்தர் எடுத்துன்னு வருவாங்க. காலையில் இட்லி கொடுத்துட்டு போவாங்க, மதியானம் சப்பாத்தி சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, நைட்டு சப்பாத்தி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. எல்லா வேலையும் நான் செஞ்சது தான். ஹாஸ்பிட்டல் கார் பார்க்கிங் டோக்கன் போட்டுவேன். நான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. போகலாம் தான். எல்லா வேலைக்கும் போனால் கை கட்டி பேசணும். இந்த வேலையும் கை கட்டிக்கும் பேச தேவையில்ல. அந்த ராஜா நான் மந்திரி எனக்கு ஒரு 500 600 கிடைக்கும். சுத்தாத இடமே கிடையாது. சிட்டியில் நான் சுத்தாத இடமே இல்லை. பாதுகாப்பு அதோ எங்களை சுற்றி எல்லாம் கேமரா ஆகுது, எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே எங்களை சுற்றி நாங்கள் உட்காந்து சுற்றி கேமரா ஆகுது. ஆமாம், ஏசி டிசி எல்லாருமே போலீஸ்காரங்க எல்லாருமே சரி எங்களுக்கு சப்போர்ட்டு. டிராஃபிக் போலீஸ்காரங்க சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பாங்க எங்களுக்கு. ஆமாம், சில பேர் காசு கொடுத்துட்டு போவாங்க. சும்மா இந்த அளவுன்னு சாப்பாடு எடுத்துன்னு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிடாங்க. ஒருத்தருக்கு இப்போ கூட காலையில் ஒருத்தர் ட்ரம்மு, அந்த ட்ரம்மு பக்கெட்டு சோப்பு அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. கேட்டேன் அந்த மாதிரி எங்களுக்கு எந்த தொலையும் இல்லை. யாரே வேணான்ட்டேன். நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் தான் இது பண்ணி வர வச்சேன். அப்புறம் அதோட வேணாம், நாங்கள் ரோட்லேயே இருக்கிறோம். எங்கள் பிள்ளைய நாங்கள் வளர்ப்போம். எனக்கு தருமா இருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. காலேஜ் இடத்துல கேட்டுக்கிறேன் காசு ஒரு 5000 கேட்டுக்கிறேன். கொடுத்தாங்கன்னா வீடு எடுத்துன்னு போயிடுவோம். அது கொஞ்சம் பொறுத்துக்கோன்றாங்க காசுக்கு. கொஞ்சம் நீ போட்டு காசு சேர்த்துடா, கொஞ்சம் அதுக்கு மேலே நான் போட்டு தரேன் அப்படின்னு. ரிச்சா இருந்தால் கொடுங்க, வாங்கி கொடுங்க. ஒரு ரிச்சானா நல்லா இருக்கும். நாங்கள் ரிச்சாலேயே பிறப்போம். நாங்கள் இங்கேயே இருக்க மாட்டோம். ரிச்சா இருந்தால் நாங்கள் சுற்றுவோம். கிண்டி ஐசஸ் சுத்தாத இடமே கிடையாது. அதான் சொல்கிறேன் நான், சுத்தாத இடமே கிடையாது. எல்லாமே போவோம். ரவுண்டு சின்னதாக இருப்போம். ரவுண்ட் அடிக்கும்போது ரிச்சாவில் இருக்கும்போது 500 ரூபான்னு இல்லை, 1000 ரூபா கூட சம்பாதிப்போம். நான் தரமாதி என் கையில் இருக்குது. ஓடி தூக்குனா அந்த பை இருக்கு பார்த்துங்க, அதுதான் பை. அந்த பை ஃபுல்லாக தூக்கி ஆச்சல 500 ரூபா சால்டாக போடுவேன். 500 ரூபா 600 ரூபான்னு வெயிட். சோறு சமூகம் இருக்காது. பிள்ளை கோசம் கஷ்டப்படுறேன். நான் வந்து ஒரு இடத்துல நாங்கள் அதுமாரி தான் குப்பை எடுக்கிற வேலை செஞ்சோம். குப்பை எடுக்கிற வேலை செய்வோம். அதுக்கு 600 ரூபா சம்பளம் டெய்லி. அதுக்கு போனேன். அதெல்லாம் போகும்போது அப்போ வேலைக்கு வந்தா. வேலைக்கு வரும்போது சேர்ந்து அப்போ ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. 3 நாள் தான் பார்த்தேன். 4ஆவது நாள் தூக்கின்னு வந்துட்டேன். எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே அவங்க ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியாது.
இவளே ஒரு வீட்டை விட்டு தான் ஓடி வந்தேன். அவன் பேர் பாரதி, என் பேர் வினோத்குமார், அதுதான் பரத்குமார். இங்க நிற்கிற வண்டி எல்லாமே நாங்கள் படுப்போம். ஆனால் அவங்க வண்டிக்கு பாதுகாப்பு பண்ணுவாங்க. எங்களுக்கு படுங்கப்பா பார்த்துப்பா. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாம் வண்டியில் எடுத்துன்னு போயிடாங்க. இங்கே கூட சும்மா ஒரு 1 hour விட்டுப்பாங்க அந்த பைக்கை. சீக்கிரம் போயிடறாங்களா இல்லைன்னு பார்க்கலாம். அதான் சொல்கிறேன்ல, வீடு வாசல் இருக்கிறவங்க கூட வேஸ்ட்டு. நாங்கள் ரோட்டில் இருந்தாலும் கெத்தாக இருப்போம். யாருக்கும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு புதுப்பேட்டை தான் சொன்னேன், பக்கத்தில் தான் வீடு. என்னோட இதுதானே வரணும் அவனுக்கும் வருங்க. அதான் சரிதா, என்னோட இதுதானே வரணும். இந்த இதுக்காக போக மாட்டேன் ஆஸ்பத்திரிகளா, நம்ம கிட்ட நோயே இருக்காது. ஆனா நாங்களே குப்பை போறகிற மாதிரி காகிதம் பொறுக்கிற மாதிரி அந்த வாசனை, குப்பை இருக்கிற வாசனை என்ன வாசனை அடிக்கும். அவனை நினைக்கிறாங்க, அவன் நினைச்சது அவன் இது. என் பொழப்பு நான் பாக்குறேன், நான் சம்பாதிச்சு நான் பாத்துக்கிறேன், என் கை ஒழிப்பு நானே செஞ்சுக்கிறேன். உன் கை கட்டி வேலை செய்யணும்னு அவசியமே இல்லையா. குப்பையிலும் பணம் இருக்குது, சும்மா கிடையாது. பார் இந்த மாதிரி தங்கம் வெள்ளி இல்ல இதுல வெள்ளி தங்கம் எல்லாமே கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. பிரேஸ்லெட்டே கிடைக்கும். 28 கிராம் பிரேஸ்லெட் கச்சிக்குது வெளியில. 6 செட்டு கம்பல் கச்சிக்குது. குப்பைன்றது சும்மா தான் எல்லாரும் நினைப்பாங்க. அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நானுவா இது பண்ணுவான். நாங்க குப்பையிலே சம்பாதிச்சுட்டு போயிடுவோம். நீ குப்பையில போட்டேன்னா எனக்கு எல்லாமே யூஸ் தான். ஒரு பொருள் கிடையாது. ஒரு ஹேண்ட் பேக்கு, நீ போற பேக்கு எல்லாமே பணம் தான். செல்ஃபு, ஷூவு எல்லாமே பணம் தான். எல்லாம் மோர் மார்க்கெட் போவோம். மோர் மார்க்கெட் தான் அந்த பொருள் எல்லாம் புதுசா வைக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா, எல்லா குப்பையில இருக்கிற பொருளை தான் அவங்களே விற்கிறது. அதை என்ன பண்ணாங்க, எத்தனை போய் கொடுத்தோடனே அதுக்கு நல்லா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி சைனிங் போட்டு வைப்பாங்க. நீ நினைப்பா புதுசா இருக்குதுடா அப்படின்னு. புதுசா கிடையாது, பழசுதான். நீ யூஸ் பண்ற பொருள் அதுதான் இருக்கும். வீடு வாசல் வச்சுன்னு கூட சந்தோஷப்பட மாட்டாங்க. நாங்கள் ரோட்ல இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. நான் வாழ்க்கையில நான் கொஞ்சம் நிறையா கஷ்டலாம் பட்டேன். என் பிள்ளை அப்படியெல்லாம் இருக்குது. அது வைக்கல என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி பண்ணும். ஃப்ரீ வைக்கலுக்கா சார் படிவு எல்லாரையும் ஃப்ரீயா இது பண்ணும். காசு வாங்குகிறேன், கஷ்டப்படுறேன்னு எல்லா இடத்துக்கும் வரணும். ஜெயில ஆத்துக்கிறேன் நான். கட்டின பிறகே வேணான்ட்டேன். அதெல்லாம் போகக்கூடாது வாழ்க்கைக்கு. இதுதான் போதும், கச்சா போதும். நிம்மதியா சாப்பிட்டோமா, நிம்மதியா தூங்கணுமா. இப்ப கூட நான் தூங்கிதான் எழுந்தோம். அதுதான் தூக்கமே. சொன்னல ஜெயிலுன்னு, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வேணாம்னு சொல்லிதான் இப்ப ரோட்டுக்கு வந்துட்டேன். தேவையா எனக்கு ஒரு ரிக்ஷா வேணும். ரிக்ஷா இருந்தாலே போதும், நான் சம்பாதிச்சுப்பேன். எதுவுமே எனக்கு. நான் ரிக்ஷா கொடுத்தா போதும்.